போட்ட ஓலில் இப்போ தான் வந்து காலையிலேயே துவைப்பியாட்டுக்குது. தூங்க வச்சிட்டியா? அவன் எப்படி முழிச்சிட்டு படுத்துக்கிறான்னு பாரு. முழிச்சிட்டுக்கிறா. இப்போ தான் அந்த இது போட்டுவிட்டேன். அது என்ன அந்த அவ வச்சுவிட்டேன் இந்த சுற்றுறது. தோவை நான் பார்த்துக்கிறேன். தோவை எண்ணெய் சரி எண்ணெய் தோவை நீ என்னடா பண்ணுறீங்க கேட்குறாங்க. நான் ஒரு வேலையும் செய்யறது இல்லையா? அதான் பாரு அதான் என்னத்து பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் டிவி புதுசாக வாங்கினதுக்கு நிறைய பேர் வந்து நிறைய பேர் இல்லை ஒரு பாப்பா கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. டிவி டிஸ்பிளே போயிடுச்சுங்க. இந்த லைட்டு உள்ள லைட்டு தான் போயிருக்குன்னு நினச்சேன். லைட்டும் போகல. இப்போ எங்கள் மாமியாருக்குமே எங்களுக்கு ஒரே முட்டை தானே வாங்கினது. ஒரே முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த வீடியோ பார்க்காதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். 2 பேத்துக்கு ஒரே முட்டை தான் ஜி ஸ்டார் வாங்கிட்டு வந்தோம். அவங்களுக்கும் டிஸ்பிளே அந்த இது போய் லைட்டு மாற்றினாங்க. 2000-3000 செலவு பண்ணி மறுபடியும் இதே மாதிரி தான் ஒரு லைட்டாக கோடு வருதாம்மா. இந்த கோடு வந்து அப்படியே பரவிட்டே வந்துடும். ஒரு நாளாக ஆக அப்படி பரவி இந்த மாதிரி ஆயிடுது. எங்களுக்கு டிவியும் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அப்படி தான் இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக போயிடுச்சு. இது வாங்கினதே 9000 ரூபாய்க்கு. இது ரெடி பண்ணுறதுக்கு 6000 ரூபா கேட்குறாங்க. அப்படியே ரெடி பண்ணாலும் மறுபடியும் கோடு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு லயாட் டிவி தான் வாங்கியிருக்கிறேன். நேற்று இந்த டிவி வாங்கின ஷோரூமுக்கும் போனோம். போயிட்டு அங்கெல்லாம் என்ன நடந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடி டிவி ஷோரூமுக்கு போய் அங்கே என்ன டிவியெல்லாம் பார்த்தோம். ஐஆர் டிவியெல்லாம் பார்த்தோம். எல்லா இடத்துலையும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அதையும் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணுறது எல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து இலாகை சேனலில் ஈவினிங் போடுறேன். பாருங்கள் தூங்கிட்டேன்னு சொன்னாலுங்க. பாருங்கள் முழிச்சிட்டு படுத்துட்டுக்கிறானுங்க. ட்ரெஸ் போடல. அதனால் வீடியோ எடுக்கலாம் காட்டியிருப்பேன். ட்ரெஸ் போடல. எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையில் எலுமிச்சங்காய் சாதம் சொல்லியாச்சு. மதியானம் நீ அதான் செய்யணும். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.